ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. கோமதியும் இங்கே தங்கமயில் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்காக மீனாவையும் ராஜையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே சரவணனும் அஞ்சலியும் கோயிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டுமே இருக்காங்க. இங்கே அஞ்சலி வந்து, சரவணா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நான் உன் மேலே இவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கக்கூடாது. நீ வந்து உன்னை விட்டு நான் விலகே இருந்திருக்கணும். ஏன்னா உன் மேலே நான் நிறைய அன்பு வச்சுட்டு இப்போ நான் விலகி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நான் உன்னை ரொம்பவே உன் மேலே நான் அன்பு வச்சுட்டு இருந்தேன். முதல்ல உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா நான் உன் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையுமே வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்து மேலேயுமே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கல அப்படின்றதுனால உனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே விலகி போயிட்டேன். ஆனால் இப்போ நீ கட்டிக்கிட்ட பொண்ணு அங்கே தங்கமயிலக்கா அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் 2 பேரும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இப்போ நம்ம இடையில மீட் பண்ணி உங்கள் மேலே நான் ரொம்பவே அன்பும் அக்கறையும் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் விட்டுட்டு விலகி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே வந்து அஞ்சலியுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட சரவணனும், அஞ்சலி, நான் முன்ன வந்து அப்பா பேச்சை கேட்டுட்டு அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அதுவும் இல்லாமல் தங்கமயில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டா. அதுவும் இல்லாமல் அவன் மேலே நான் அளவு கடந்த அன்பும் அக்கறையும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவள் அதை பெருசாக நினைக்காம என்கிட்ட நிறைய பொய்யுமே ஃப்ராடு எல்லா வேலையுமே என்கிட்ட பண்ணான். அதெல்லாம் நான் மன்னிச்சு மறுபடியும் அவளை அந்த வீட்டுக்குள்ளே நான் ஏற்றுக்க மாட்டேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்கிட்ட வந்து எந்த விஷயம் சொன்னாலுமே சரி, நான் அதை காதலையே போட்டுக்க மாட்டேன். நான் மறுபடியும் அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அதே மாதிரி அந்த குழந்தையுமே நான் அப்படியே விட்டுற மாட்டேன். என்னோடய குழந்தைய நான் வளர்க்குவேன். அதே மாதிரி அவளை மட்டும் நான் இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி நான் உங்ககிட்ட வாக்கு கொடுக்குறேன் பாரு, நான் உன்னை விட்டு எப்போவுமே விலக மாட்டேன். அதே மாதிரி எங்கள் அப்பா முன்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஒதுரிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலேயுமே நான் அது மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுவாங்க இங்கே சரவணனும். இதை கேட்டு இங்கே அஞ்சலியுமே, சரவணா, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதே சமயம் எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. நீ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்க கூட போயிட்டனா என்னால் தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே நீ என்னை விட்டு விலகி போன போதே எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்போவே என்னால் என் மனசை ஆறுதல் படுத்த முடியல. மறுபடியும் நீ இப்படி ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டுனா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியும் சொல்லுவாங்க. அஞ்சலி, நான் உங்ககிட்ட இப்போ வாக்கு கொடுக்குறேன் பாரு, நான் உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன். அதே மாதிரி நான் உன்னை கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன். அது என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி கையில் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவணனும். இதை கேட்ட அஞ்சலியும், அஞ்சலி, இது சரவணா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி கேட்பாங்க. இதை கேட்ட சரவணனும், அஞ்சலி, நான் ஒரு டைம் சொல்லிட்டேன்னா, நான் ஒரு டைம் முடிவு எடுத்துட்டேன்னா அது கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் என் கூட நின்றுனா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும் கோமதி ராஜுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அங்கே தங்கமயில் வீட்டுக்குமே போயிட்டுருப்பாங்க. உடனே மீனாவும், அத்தை, என்னத்தை இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தங்கமயில் அக்காவை இங்கே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக மனசை மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா மீனாக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அவங்கள கூப்பிட போகிறீங்க, இதை நினச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லுவாங்க. உடனே எங்கள் கோமதியும், மீனா, எனக்கு அவள் மேலே பயங்கர கோபமாகவும் இப்போவுமே இருக்குது. ஆனால் அவள் எவ்வளோ தான் தப்பு பண்ணிட்டு இருந்தாலுமே எங்களோட வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவளை நம்ம இப்படியே விட்டால் தான் நம்ம மேலே தப்பாகும். அதே மாதிரி அவளை நான் இப்படியே விட மாட்டேன். நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக தான் அவளை மீட் பண்ணவே போகிறோம். அதே மாதிரி அவகிட்ட மன்னிப்புமே கேட்கணும். ஏன்னா அவள் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அசிங்கசியமாக பேசி இந்த வீட்டை விட்டு நாங்கள் துரத்தி அமிச்சிட்டோம். அதே மாதிரி அவள் அந்த ஒரு விஷயத்த நினச்சி அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாள். அதுவும் இல்லாமல் சரவணன்கிட்ட வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லியுமே சரவணன் வந்து அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயத்த வந்து ஒரு வார்த்தையை கொட்டி தீட்டிட்டு இருக்கான். அந்த விஷயத்த நினச்சி கூட இப்போ தங்கமயில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பா. அவளை சமாதானப்படுத்தி நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கோமதியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனாவும், அத்தை, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கனவுல நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தங்கமயில் அக்கா இந்த வீட்டுக்குள்ளே எப்போ வந்துருவோனோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே சரவணன் மாமா அப்படி ஒரு வார்த்தை கேட்டுதல இருந்தே இந்த வீட்டு
வீட்டுக்கு நான் வரவே கூடாது அப்படின்ற முடிவைவே எடுத்துட்டாங்க. ஆனால் சரவணன் மாமா கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து அவர் கேட்டிருக்கலாம். அதுக்காக அங்கே மயிலக்கா கிட்ட போயிட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அது கூட கேட்காம அந்த அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ரொம்பவே கோபமாகவும் கிளம்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கூட அவங்க இந்த சரவணன் மாமாவும் அந்த அஞ்சலி என்ற அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுமே சேர்ந்து இப்போ கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத இங்கே ராஜியுமே பார்த்துருக்காங்க. அத்தை நீங்கள் எப்படியாவது சரவணன் மாமா கிட்ட சொல்லி இங்கே தங்கமயிலக்கா கூட சேர்ந்து வாழ சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சரவணன் மாமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட சரியாகவே படலை. ஏன்னா தங்கமயிலக்காவுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மனசே உடைஞ்சு போவாங்க. ஏற்கனவே அவங்க தனிமையில் ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்க தற்கொலை முயற்சி வரையுமே போயிட்டாங்க. இதுக்கு மேலுமே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்காக இங்கே அவங்க வீட்டுக்குமே போகிறோம். ஆனால் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே சரவணன் மாமா வேறு எதனா முடிவு எடுத்துட்டாருன்னா இங்கே தங்கமயிலக்காவோட வாழ்க்கையே நாசமாக போயிடும். அது இல்லாமல் தங்கமயிலக்கா தாங்கவே மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டா. ஏற்கனவே இங்கே தங்கமயிலக்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தபோது இங்கே சரவணனையும் அந்த அஞ்சலி அவங்க அப்படின்ற அந்த ஒரு பொண்ணையும் பார்த்துட்டு அவங்க மனசொடிஞ்சு போயிட்டாங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலக்காவுக்கு தெரிய வந்துச்சுன்னா தங்கமயிலக்காவோட மனசை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏற்கனவே தப்பான முடிவெல்லாம் எடுத்த தங்கமயிலக்கா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு மனசொடிஞ்சு போவாங்க. அத்தை நீங்கள் எப்படியாவது சரவணன் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி புரிய வைங்க. அதுவும் இல்லாமல் அங்கே தங்கமயிலக்கா வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்குது உன்னோட குழந்தை. அந்த குழந்தைய நீ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். இந்த விஷயத்த யார் சொன்னாலுமே இங்கே சரவணன் மாமா கேட்கவே போகிறதில்ல. நீங்கள் அவங்க கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்கே ராஜியும் ஆமாங்கத்த நைட்டு இங்கே நீங்கள் எல்லா விஷயமும் சொன்னீங்க. தங்கமயில் வந்து இப்போ வாயும் உயரமா இருக்கா, அவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த டைமில் கூட அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்குற போது எனக்கு அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நம்ம இப்படியெல்லாம் விட்டுறக்கூடாத, நான் இந்த விஷயத்த என்னால் கேட்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சின்ன பொண்ணு, நான் கேட்டு இதில் பெரிய பிரச்சனையே ஆகும். இதில் இந்த விஷயத்தில் நான் தலையிடுறதில்ல. அதே மாதிரி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முத்துவல் வந்து இங்கே லிவர் கேன்சரால் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த லிவர் கேன்சர் வந்து அந்த விஷயம் வந்து இங்கே கதிருக்கு மட்டும்தான் தெரியும். கதிருக்கும் முத்துவேலுக்கும் தெரிஞ்ச விஷயத்த இங்கே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே முத்துவேல் வந்து கதிர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே கதிருமே இதை கேட்டுட்டு சரிங்க மாமா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாக்குமே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க கதிர். இங்கே முத்துவேல் வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டுமே சொன்னால் பதட்டம் ஆகிடுவாங்க, பயந்துருவாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்தில் முத்துவேலும் அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. அதே மாதிரி கதிர்கிட்ட வந்து டாக்டரும் சொல்லியிருப்பாங்க இந்த கேன்சரை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இது செகண்ட் ஸ்டேஜ் வரை தான் இருக்குது. இந்த விஷயத்த வந்து இந்த கேன்சரை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணால் 99% வந்து நம்ம ரிக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நம்பிக்கையில் இங்கே கதிரும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம மாமாவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனாக பண்ணி விட்டுடணும், அவங்கள நம்ம நல்லபடியாக குணமாக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கதிருமே வச்சுட்ருப்பாங்க. கதிர் வந்து இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ராஜியுமே கேட்டிருப்பாங்க, ஏன் கதிர் இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாளாக அது ஆளே சரியில்லை, ரொம்பவே டல்லாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே கேட்டிருப்பாங்க. இதை கேட்ட கதிரும் ராஜி அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு 2 நாளாக ரொம்பவே தலை வலிக்குது, அதனால தான் நான் இப்படி ரொம்பவே டல்லாக இருக்கேன், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லியிருப்பாரு. அப்பயும் இங்கே ராஜுக்கு கொஞ்சம் கதிர் மேலே சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கதிர் வந்து எப்பவும் போல் அவர் இல்லை, அதே மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சைடு பழனிவேலுக்குமே கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா முத்துவேல் வந்து இங்கே ஒரு கதிர் காரில் வந்து இறங்கின அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் வந்து வீட்டில் இங்கே முத்துவேல் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அந்த விஷயத்த யோசிச்சு இங்கே
பழனிவேலும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்கே இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் கதிருமே சொல்ல மாட்டான். நம்ம இந்த விஷயத்த எப்படியாவது கதிர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. இங்கே அண்ணன் இங்கே கதிர் வண்டியில் வந்திருக்காருன்னா இங்கே கதிர் கூட பேசுகிறாரு தான் அர்த்தம். அதே மாதிரி இங்கே திருச்சிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே போனான். ஆனால் இவரும் போயிருக்காரு திருச்சிக்கிட்ட. அப்போ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் திருச்சிக்கு போயிருக்காங்க. திருச்சியில் என்ன வேலையாக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது கதிர்கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. இங்கே என்ன, இங்கே கோமதி, மீனா, ராஜின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில் வீட்டுக்குமே போயிடுறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு போனதுமே அங்கே பாக்கியம் வந்து, என் பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, மறுபடியும் கஷ்டப்படுத்தலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் கேட்பாங்க. இங்கே கேட்டதுமே கோமதியும், எங்கள் சம்மந்தி, நாங்கள் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவோ இல்லை தங்கமயில கஷ்டப்படுத்தவோ இந்த வீட்டுக்கு நாங்கள் வரல. அதே மாதிரி இங்கே தங்கமயில் இங்கே கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். தங்கமயில எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா தங்கமயில் வந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கே தப்பு பண்ணது எனக்கு வந்து அவள் மேலே கோவமாக கூட இருக்கலாம். ஆனால் மறுபடியும் நாங்கள் அவள் வாய்வரமாக இருக்கிற போது நாங்கள் இங்கேயே விட்டால் எங்கள் மேலே தான் தப்பாகும். அதே மாதிரி என்னோட மருமகளை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லுவாங்க. கோமதி சொன்னதை கேட்டதும் பாக்கியத்துக்கு, மாணிக்கத்துக்கு, இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இது சம்மந்தி, நாங்கள் உங்ககிட்ட எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பான ஒரு விஷயம் பேசியிருக்கலாம், உங்களை நான் கோவப்படுத்திருக்கலாம், கோர்ட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இழுத்தடிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே என் பொண்ணை சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி, நீங்கள் உக்காருங்க, உங்களுக்கு நாங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் அங்கேருந்து கிளம்பிடாங்க. உடனே கோமதியும், இங்கே மயிலு, நீ உக்காரு மயிலு, நீ தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு உன் மேலே கோவமாக தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டு நாங்கள் உங்களை துரத்தி அமிச்சோம். ஆனால் நீ வேகமாக இருக்க, கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போவே உன்னோட குழந்தைய என் கையில் எடுத்து கொஞ்சம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட அங்கே தங்கமயிலும், அத்தை நீங்கள் எதுக்கு அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, நான் வந்து உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு பொய்யையும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் நான் பண்ணிட்டேன். இந்த ஒரு விஷயத்த, நகை விஷயத்த, வயசு விஷயத்த, படிப்பு விஷயத்த, எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கக்கூடாது. என் மேலே தான் மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்குது, நீங்கள் என்ன மன்னிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட கோமதியும், இல்லை இது இல்லை மயிலு, நான் என்ன இருந்தாலுமே உன் மேலே இவ்வளோ கோபம் பட்டிருக்கக்கூடாது. ஏன்னா முன்னாடியே நீ கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து சொன்னேன். அந்த விஷயம் உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் நாங்கள் உங்களை சந்தோஷமாக உன்னை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிருந்தோம். ஆனால் அது டக்குன்னு இப்படி ஒரு, எப்படின்னா உனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா, நீ நிறைய பொய் சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு பொய்யெல்லாம் யோசிச்சு தான் நீதி அதை அந்த ஒரு விஷயத்தில், கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தில் பொய் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை, உன்னையோ இல்லை உங்கள் ஃபேமிலியையோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணலை. அதுவும் இல்லாமல் உன்னை வீட்டை விட்டு அமிச்சோன்னா அதுக்கு காரணமும் உண்டு. ஏன்னா உன் மேலே கோபமாக இருந்துச்சு, நீ எங்கள் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்ட, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்ட அப்படின்றதுனால தான் உன்னை அந்த வீட்டை விட்டு நாங்கள் துரத்தணும். அதுவும் இல்லாமல் எங்கள் டிவோர்ஸ் நோட்டீஸ் கூட எங்கள் சரவணன் வந்து அப்ளை பண்ணியிருந்தான். அந்த விஷயம் கூட நான் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் கேட்காம இங்கே சரவணன் தான் டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குமே டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து இங்கே கொரியரில் அமுச்சு விட்டுட்டு இருந்தான். ஆனால் அந்த விஷயம் வந்து இப்போ எதுவுமே நடக்காது, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுமா, உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே கேட்டு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், நீ அந்த வீட்டுக்கு வரணும் தங்கமயில். ஏன்னா நீ எங்கள் மேலே கோவமாக இருக்கலாம், என் பையன் சொன்னதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக மறுபடியும் நார்மலாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்து நான் இன்னும் கூப்பிட வந்திருக்கேன். நீ அந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். என்ன இருந்தாலுமே என் பையன் வந்து அப்படி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்கானா, நீ அந்த ஒரு தப்பு பணத்தினால உன் மேலே ரொம்பவே கோவமாகவும் அவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடி உன்னை எவ்வளோ அன்பாக அக்கறையாக உன் மேலே எவ்வளோ பெரிய பாசமாக இருந்தான். ஆனால் அவன் அப்படி இருந்தவனை நீ இந்த ஒரு 4 பொய்யை சொல்லிவிட்டு நீ அவனை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட. அந்த ஒரு கஷ்டத்தில் தான், அந்த ஒரு கோவத்தில் தான் உங்ககிட்ட இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டான். நீ அதுக்காக அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே தங்கமயிலுமே நின்றுக்கிட்டு இருக்க மீனாவும், அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? அத்தை வந்து உங்களை அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. என்னங்க அக்கா நீங்கள் அந்த வீட்டுக்கு வரத்துக்கு தயாராக்கா? அந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல? நான் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். நீங்களும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் என்னால் அந்த விஷயத்த மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியல. ஏன்னா என்னால் அது மாதிரி விஷயத்த நான் எப்படி இவங்ககிட்ட சொன்னேன்னு கூட எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அதே மாதிரி அத்தையுமே இந்த விஷயத்த கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த முன்னாடியே ஏன் தங்கமயில் வந்து எங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற விஷயத்த சொல்லி கூட அவங்க வருத்தப்பட்டாங்க. நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டுக்கு வரதும் வராதும் உங்களோட விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பாக்கியமும் வந்து என்னங்க இப்போ என் பொண்ணை நீங்கள் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்ணுவார்? என் பொண்ணு மேலே கோவப்பட்டு மறுபடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிடுவாங்க. மறுபடியும் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் வெளியே வந்து பேசுவாங்க. உடனே எங்கள் கோமதியும், சம்மந்தி இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது. என் பையனாலேயோ எங்களோட ஃபேமிலினாலேயோ எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி அவள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதற்கு மனப்பூர்வ சம்மந்தம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்கே பாக்கியமும், சம்மந்தி நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து என் பொண்ணை நீங்கள் கூப்பிடுறதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கூப்பிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது டவுட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இங்கே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இங்கே வந்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் என் பொண்ணை வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு வாழ வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. இதை கேட்டதும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இங்கே தங்கமயில் வந்து இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இல்லை. நீங்கள் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து தாராளமாக நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமும் சொல்லிடுறாங்க. உடனே தங்கமயிலும், அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லுவாங்க. உடனே பாக்கியமும், மயிலே என்ன மயில பேசிக்கிட்டு இருக்க? உங்கள் அத்தையை வந்து வீடு தேடி வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போகிற? அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்ல போறியா? இல்லை மாப்பிள்ளை சொன்னதை நீ மறக்க மாட்டேன்னு சொல்ல போறியா? நீ இப்படியெல்லாம் சொன்னா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்காது. நீ லைஃப் லாங் கஷ்டப்பட்டதுக்காக இருக்கணும். உங்கள் அத்தையே உன்னை வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நீ சந்தோஷமாக அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ வேண்டிய விஷயத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமும் சொல்லிடுவாங்க. உடனே இங்கே தங்கமயிலையும், அத்தை நீங்கள் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் நீங்கள் அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்டதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் வந்து என்னை கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை மன உடைச்சலுக்கு ஆறாகிற மாதிரியோ அவர் ஒரு விஷயத்த பேசிட்டார்னா என்னால் அந்த ஒரு விஷயத்த மறக்க முடியாத அத்தை. நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தீங்களா? அவர் தான் கூட்டிகிட்டு வர சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே கேட்பாங்க. உடனே இங்கே கோமதியும், என்ன மயில பேசிக்கிட்டு இருக்க? அவன் என்னோட புள்ள, நான் சொல்கிற மாதிரி தான் அவன் கேட்பான். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அவன் தட்டாமல் கேட்பான். அதே மாதிரி உனக்கும் அவனை என்னோட மருமக, நீ தான் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். மறுபடியும் அந்த வீட்டை விட்டு நாங்கள் துரத்த மாட்டோம். அதே மாதிரி நீ மறுபடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் ஓப்பனாகவும் உண்மையாகவும் எங்கள்கிட்ட சொல்லிவிடு. அதே மாதிரி மறைச்சி வைக்கணும் அப்படின்ற நினப்பு மட்டும் உன் மனசுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே தங்கமயிலுமே, அத்தை நான் ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி நான் இன்னொரு டைமும் கேட்குறேன், மறுபடியும் நீங்கள் அந்த வீட்டை விட்டு என்னை துரத்தி மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. நான் முன்னே வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லார் மேலேயும் நான் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சுட்டு இருந்தேன், மரியாதையும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எதுவுமே ஒரு பொறுப்பை நினைக்காம நீங்கள் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வீட்டை விட்டு நாயை துரத்துற மாதிரி நீங்கள் வெளியே துரத்தி அமிச்சிங்க. அப்போ கூட எனக்கு உங்கள் மேலே பாசம்தான். எங்கள் அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கலாம், ஒரு சாமியார் சொன்னாங்க அப்படின்றதுனால எங்கள் அம்மா இத்தனை பொய்யை சொல்லி உங்களுக்கு என்ன கட்டி வச்சாங்க. ஆனால் கட்டி வச்சுட்டு அந்த விஷத்தை மறைச்சி வைக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை கூட நான் செஞ்சேன். அதை செஞ்சேன்னா எதுக்காக செஞ்சேன்னா, நான் உங்கள் மேலே வச்சுட்டு இருந்த மரியாதையும் அன்பும் வந்து எப்போவுமே நிலைச்சி இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த விஷத்தை
நான் எல்லாருக்கிட்டையுமே மறைச்சேன். ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் மறைச்சதுக்கு இவ்வளோ பெரிய குற்றம், இவ்வளோ பெரிய தப்பு, இவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த வீட்டை விட்டு துரத்துனது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் என்னை கோர்ட்டு வரைக்குமே நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் அந்த வீட்டை விட்டு என்ன வெளியே அமிச்சிங்க. அந்த வீட்டுக்குள்ளே நான் வாழணும், அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் நான் வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் உங்கள் மேலே கேஸையுமே நான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த ஒரு கேஸை கொடுத்ததுமே என்னோட ஐடியா கிடையாது, எங்கள் அம்மாவோட ஐடியா. எங்கள் அம்மா பேச்சை கேட்டு என்னோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குரிய ஆனதுக்கு காரணமே எங்கள் அம்மா மட்டும்தான். ஏன்னா எங்கள் அம்மா இத்தனை பொய் சொல்லி உங்ககிட்ட இதை அவர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா, இவ்வளோ பெரிய அவமானம் வந்திருக்குமா? எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். ஏன்னா நான் உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே சொல்லலை. நீங்கள் எப்போவுமே ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ கூட பாருங்கள், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே என்ன நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. இதை விட நல்ல மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கமயில் வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே அவங்க கண்ணுலேருந்து கண்ணீரே வந்துட்டு இருக்கும். உடனே மீனாவும் இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க, உங்களோட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு புரிய வருது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வந்து நான் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் ராஜி அரசி கதிர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்னேன். அதே மாதிரி சொன்ன உடனே இங்கே அத்தையும் மாமாவும் தான் சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் சந்தோஷப்பட்டதும் இல்லாமல் உங்களை உடனே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. மறுபடியும் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு புது வாழ்க்கை தொடங்க போகுது. இந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி பழைய விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லுவாங்க. இங்கே மீனா சொன்னதை கேட்டதுமே இங்கே உடனே இங்கே தங்கமயிலுமே அங்கே மீனா, நீ எனக்கு ஆறுதலாகவும் பக்கத்துடையாகவும் நீ இங்கே இல்லைனா நான் இப்போ உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நீ என் மேலே ரொம்பவே அன்பும் அக்கறையும் வச்சுக்கிட்டு எங்கள் அத்தையும் மாமாவும் பேசாத போது கூட என்கிட்ட வந்து பேசி எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்தது இங்கே மீனா மட்டும்தான். மீனா இருந்ததுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தாலையும் இப்போ நீங்கள் என்னை வந்து இப்போ கூப்பிடுறீங்கன்னா அதுக்குமே காரணம் மீனா தான். மீனாக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். அது இல்லாமல் மீனாக்கு இந்த கைமாற நான் என்ன பண்ண போகிறேன்னு கூட தெரியல. ஆனால் மீனா வந்து எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்ததுலேருந்து, எனக்கு ஒரு காசு கொடுத்ததுலேருந்து, என்னை வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிட்டேன் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக என்னை வந்து தண்டச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் மீனா வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. எனக்கு செலவுக்கு பணம் கொடுத்து இங்கே எனக்கு தைரியம் சொல்லி அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்து நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்தது மீனா மட்டும்தான். ஏன்னா மீனாவை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதே மாதிரி அத்தை வந்து இப்போ என்னை கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணமே மீனா தான் நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் என்னோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்து இப்போ சந்தோஷமாக இருக்க வைத்ததே மீனா மட்டும்தான். மீனா வந்து நான் என்னோட வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க மாட்டேன். மீனா எனக்கு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அங்கே மீனா கிட்டேயுமே சொல்லிவிடுவாங்க. மீனா சொன்னதுமே மீனா வந்து, அக்கா நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களோட சூழ்நிலை இருந்திருந்தால் நானுமே அதே ஒரு முடிவை தான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆறுதலாக மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் தான் விடாப்படியாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு வேலைக்கோ இல்லை இந்த ஒரு வயிற்றில் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் வேலை ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தீங்க. அதுவும் இல்லாமல் அந்த வயசான பாட்டியையும் பார்த்துக்கிட்டு சமையலையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க. உங்களோட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். நான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணது கிடையாது. நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீங்க, அதனால நான் பணத்தை கொடுத்தேன். ஆனால் அதனால நீங்கள் என்னை வந்து ரொம்பவே பெரியவங்க மாதிரி என்னை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தி புகழ்படுத்தி நீங்கள் பார்க்காதீங்க அக்கா. ஏன்னா நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தபோது நான் கூட நின்றேன், அவ்வளோதான்க்கா. நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் கோமதியும் ஆமாம் மயில், ஏன்னா நான் உன்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரியுமே பேசிட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு மறுபடியும் கேட்டுக்கிறேன், நீ அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சரவணனும் இங்கே அஞ்சலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுமே பேசிகிட்டு இருந்துப்பாங்க. சரவணன் வந்து அஞ்சலி கிட்ட வந்து ஒரு வாக்குமே கொடுத்துருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தான் கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதே மாதிரி நீ தான் என்னோட காதலி அப்படின்ற மாதிரிலாம்
வாக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே சரவணன் அங்கே தங்கமயில்கிட்ட போயிட்டு கோமதியும் நீ தான் என்னோட வீட்டோட மருமக, நீ தான் அந்த வீட்டில் இருக்கணும், சரவணன்கிட்ட பேசி நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் அங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வாக்கு கொடுத்துருப்பாங்க. கடைசியில் இது எதுதான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவே முடியாது. இங்கே அஞ்சலி கிட்ட சரவணன் வாக்கு கொடுத்தது இல்லாமல் தங்கமயில் கிட்ட இங்கே கோமதியும் வாக்கு கொடுத்துருப்பாங்க. கடைசியில் இங்கே சரவணன் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வீட்லேயுமே நிற்க வைக்க போகிறாங்க. கடைசியில் இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அங்கே சரவணன் மேலே வச்சுட்டு இருந்த நம்பிக்கையே உடைய போகுது. அதுவும் இல்லாமல் சரவணனை வீட்டை விட்டையுமே துரத்த போகிறாங்க. ஏன்னா சரவணன் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் மரியாதையுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சரவணன் இதெல்லாம் எதுவுமே ஒரு விஷயமா எடுத்துக்காம, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அங்கே அஞ்சலி கிட்ட போயிட்டு ஒரு வாக்குமே கொடுத்துட்டாங்க. ஆனால் கடைசியில் இங்கே சரவணனை வீட்டை விட்டு துரத்திட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில வீட்டுக்குள்ளே கூட்டுப்பாங்க இங்கே பாண்டியனும் கோமதியும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.